போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்யப்பட்டதாக வழக்கை எவ்வளவு காலத்தில் விசாரித்து முடிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள் என? வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் யார் யார் என்பது தொடர்பான விவரங்களையும், இந்த வழக்கை எவ்வளவு காலத்தில் விசாரித்து முடிக்கப்படும் என்பது தொடர்பான தகவலையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக அரசின் போக்குவரத்துறை அமைச்சராக 2011 முதல் 2015 ஆண்டு வரை பதவி வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என கோரி, அதே போன்று செந்தில் பாலாஜி தொடர்பான அனைத்து வழக்கையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க வேண்டும் என கோரியும், அதே போன்று கடந்த 2022 ஆண்டு இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சில பத்திகளை நீக்க வேண்டும் என கோரியும் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த 3 மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரை பிரதான வழக்கில் 900 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் யார் என்பது தொடர்பான விவரங்களையும், அவர்கள் என்ன பதவியில் உள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. அதே போன்று இந்த வழக்கில் எவ்வளவு விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.